ஓம் ஸ்ரீ சுந்தர விநாயக பெருமானே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சுந்தர விநாயக பெருமானே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சுந்தர விநாயக பெருமானே போற்றி போற்றி. ஸ்ரீ சுந்தர விநாயக பெருமான் மயிலத்திற்கு 1 கிலோமீட்டர் முன்பாக இருக்கக்கூடிய கொல்லியங்குணம் என்ற ஊரில் பல ஆண்டுகளாக முன்னோர்களால் கட்டப்பட்டு மழை, வெயில், மின்னல், புயல் காற்று என அத்தனையும் தாங்கிய ஸ்ரீ சுந்தர விநாயக பெருமான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்று இன்னைக்கு கம்பீரமாக தோற்றத்திலே தரிசனம் கொல்லியங்குணம் கிராமத்தில் இருந்து வீற்றிருக்கிறார். இவரை நாங்கள் விளையாட்டு பிள்ளையார்னே சொல்லுவோம். நாங்கள்லாம் சென்னையிலிருந்து வரும்பொழுது இந்த விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இவருக்கு அபிஷேகம்லாம் செய்வார். எங்கள் பெரியப்பா வந்து திரு கர்மவீரர் காமராஜருடைய பீரியடில் இருக்கும்பொழுது திண்டிவனத்தில் கலெக்டராக இருந்து அவர் இந்த பிள்ளையார் ஆண்டை வந்து இவருக்கு அபிஷேகம் செய்த பிற்பாடு தான் மயிலம் திருக்கோயில் செல்லுவார். இவருடைய உத்தரவு வாங்கி மயிலம் முதல்ல அண்ணனை சேவிச்சிட்டு அப்புறமா தம்பியை போய் மயிலத்தில் சேவிப்பார். திரு கர்மவீரர் காமராஜர்கிட்ட இருந்த எங்கள் பெரியப்பா கலெக்டராக இருந்தார் திண்டிவனத்தில். ஸோ அப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த பிள்ளையார் ஸ்ரீ சுந்தர விநாயகர் பெருமான் இன்று அவரை ஆடி கிருத்திகை அன்று 16/8/2025 அடியேன் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 13 வயசில் இவரை வந்து நான் தரிசனம் பண்ணேன். அதோடு இப்போ தான் வந்து தரிசனம் பார்க்குறேன். கும்பாபிஷேகம்லாம் நடைபெற்று அவர் இருந்த ஸ்தலமே வேறு. இப்போ இருக்கிற ஸ்தலத்தில் இருந்து 100 அடி பழைய கோயில் அடிமட்டம் வரைக்கும் தான் இருக்கும். கருங்கலால் செதுக்கப்பட்டு அடிமட்டம் இருக்கும். கூரை வந்து இவர் வந்து மேற்கூரையே கிடையாது. வெயில், மழை, புயல், காற்று, மின்னல் என பலவித ஆண்டுகளாக அவர் எல்லோருக்கும் தன்னை அத்தனை இயற்கையினுடைய அத்தனை அனுபவத்தையும் தாங்கி இங்குள்ள இவரை நாடி வரும் பக்தர்களுக்கு அவ்வளவு கடாட்சம் அருள்வார். இன்றைக்கி டிகேஎஸ் இந்த ஸ்தலத்தில் வந்து இவரை தரிசனம் பண்ணணும்னு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நம்புங்க, இன்றைக்கி அதிகாலையிலே என்னை உட்கார வச்சு இன்றைக்கி என்னை வந்து பார்த்துட்டு முருகனை போய் பாரு அப்படின்னு உத்தரவு. அடியேன் தூக்கத்தில் இருக்கும் பொழுது பாருங்கள், எவ்வளவு அன்பு பாருங்கள். எங்களோட விளையாடுவாருங்க இந்த பிள்ளையார். நாங்கள் கிட்டத்தட்ட 13 வயசுலேயே எங்கள் அப்பா மயிலம் வரும்போதெல்லாம், பெரியப்பா மயிலம் வரும்போதெல்லாம் எங்களை அழிச்சின்னு வருவார். அப்படி இந்த இடத்துல எங்களோட நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவருக்கு குழந்தைங்கன்னு கண்டால் ரொம்ப 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 பிரியம். அவரே இறங்கி வந்து மூலவரில் இருக்க மாட்டார், எங்களோட வந்து விளையாடுவார். ஏன்னா அவ்வளவு அன்பு வாய்ந்தவர். குழந்தைங்கன்னா இவருக்கு ரொம்ப பிரியம். நான் அனுபவித்து சொல்கிறேன். பாருங்கள், 63 வயசு அடியனுக்கு இப்போது 13 வயசில் சிறு பிள்ளையாக அவருடைய அன்பை பெற்று இன்றைக்கி பதிவு செய்கிறோம். பாருங்கள், 63 வயசில் பதிவு செய்கிறோன்னா அப்போது எப்படியாப்பட்ட சக்தி கொண்டவர், அன்பு கொண்டவர் பாருங்கள். இன்றைக்கி அப்படியே அவர் முன்னாடி வந்து உட்காந்துட்டு அப்படியே அழுதுட்டு கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர். இவரை பார்த்த உடனே எனக்கு நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு ஏஞ்சிக்காமல் இந்த பதிவை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இவரை பற்றி அப்படின்னு இந்த பதிவை அடியேன் உட்கார்ந்த இடத்துலேருந்தே அப்படியே பதிவு செஞ்சேன். அவ்வளவு எனக்கு ஆனந்தம். ஏன்னா சிறு பிள்ளையாக இருக்கும்போது இந்த இடம் வந்து ஒன்றுமே கிடையாது, கட்டாந்தரையாக இருக்கும். நாங்கள் அப்படியே வெயிலில் வந்து அங்கே மணலெல்லாம் வச்சுட்டு அந்த சிறு சிறு கல் இருக்கும், கூழாங்கல் மாதிரி, அதெல்லாம் எடுத்துலாம் விளையாடுவோம். எங்களோட பிள்ளையாரும் வந்து விளையாடுவார். அந்த அந்த உணர்வு
அப்புறமா பூஜை போடுவாங்க. எல்லோரும் வந்து பூஜைலாம் கலந்துட்டு அபிஷேகம்லாம் இங்கே செஞ்சு அதுக்கப்புறமா ரொம்ப மனசு நிறைவோடு இங்கேருந்து எங்களை வழி அனுப்பிச்சி வைப்பார். ஏன்னா இங்கே இவரை பற்றி அறிஞ்சு தெரிஞ்சவங்க தான் இவர்கிட்ட வந்து இவரை சாமி கும்பிட்டு போவாங்க. அப்போல்லாம் இந்த ரோடுலாம் ரொம்ப சிறிய ரோடாக இருக்கும். திண்டிவனத்துலேருந்து வரவங்க, மயிலம் போகிறவங்க, புதுச்சேரி போகிறவங்க இவர் அறிஞ்சவங்க இவரை வந்து அந்த காலத்திலேயே இவரை வந்து சேவிச்சுட்டு போவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்று உள்ளூர் மக்கள் பாருங்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு பிள்ளையாரை பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை வயசு, 13 வயசில் வந்தவன் இப்போ 63 வயசு, 50 ஆண்டு கழித்து பாருங்கள், சரியாக 50 ஆண்டு கழித்து அடியே சுந்தர விநாயகரை பார்க்கும் படம் அப்படியே கண்ணில் அப்படியே பலபலன்னு தண்ணி வந்துடுத்து, ஆனந்த கண்ணீர். ஐயன் முன்னாடி விட்டு நான் ஏஞ்சிக்கவே இல்லை, உங்களை புகழ நான் பதிவு செஞ்சுட்டு தான் போவேன்னு அவ்வளோ மனசு எனக்கு சாந்தி. எனக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான அனைவரும் மயிலம் வரும் முன்போது அண்ணன் இவரை பார்த்துட்டு சுந்தர விநாயகரை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கடாட்சமாக இருப்பீங்க. அவ்வளவு பவர் கொண்டவர் இவர். பரவாயில்ல, மேற்கூரை இல்லாமையே இருந்தார். 3 மாதமாக யாகம்லாம் நடத்தி ஐயாவை பழைய இடத்துலேருந்து கேரள நம்பூதிரிகள்லாம் வந்து இந்த ஸ்தலத்தை அவ்வளவு மந்திரங்கள்லாம் ஜபித்து அவர் அந்த ஸ்தலத்திலிருந்து 100 அடிக்கு பின்னாடி மேற்கால வச்சு நல்லா சுற்றுப்புறலாம் போட்டு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஊர் மக்களுக்கும் இதை எடுத்து நடத்தின கும்பாபிஷேகம் நடத்தின அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். ஸ்ரீ சுந்தர விநாயகர் சார்பாகவும் அடியேன் சார்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவர் 13 வயசில் அடியேன் அவருடைய அன்பை எனக்கு தந்தவர். அந்த ஞானத்தினால தான் அடியேன் இவ்வளோ பேர் வாழ்க்கையை கொடுத்தவர். வாழ்வளித்த தெய்வம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் பெருமான். மயிலத்துக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய அன்று சின்ன கிராமமாக இருந்தது. இவருடைய அருள் பாருங்கள், இன்றைக்கி நல்ல பெரிய ரோடெல்லாம் போட்டு நீங்கள் காரில் வந்து ஒரு தரிசனம் பண்ணலாம். பிள்ளையார் சதுர்த்திக்கு அவ்வளோ விசேஷமாக 2 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று இவருக்கு வருகின்ற பிள்ளையார் சதுர்த்திலாம் அவ்வளோ கடாட்சமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி அமாவாசை, கிருத்திகை இவருக்கு உகந்த நாட்களெல்லாம் மிகவும் சிறப்பாக நடத்துகிறாங்கன்னு இன்றைக்கி கேள்விப்பட்டவனே எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருமான. அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு. இவர் வந்து வளரும் பிள்ளையார்னு சொல்லுவோம் நாங்கள். ஆமாம், எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வளரும் பிள்ளையார். சாட்சாத் அவர் மட்டும் வளர மாட்டாருங்க ஐயா, எல்லாரையும் வளர வைப்பார். தானும் வளர்ந்து மற்றவர்களையும் வளர வைக்கக்கூடிய, அதான் மகிழ வைத்து மகிழும் பிள்ளையார் இவர். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிள்ளையார். எல்லோரும் சேவிச்சிங்க பாருங்கள். அனைவரும் மயிலத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இவரை தரிசனம் பண்ணிவிட்டு, ஸ்ரீ சுந்தர விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு மயிலத்தில், அதாவது திண்டிவனத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மயிலத்துக்கு சரியாக 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கிராமம் கொல்லியங்குணம். பாருங்கள், குணம். அப்போ பார்த்துங்க, அவர் சுந்தர விநாயகர் கொல்லியங்குணத்தில் அருள் பாலிக்கிறார். அனைவரும் வந்து பெரிய வீடியோவாக தான் இருக்கும் இது. ஏன்னா இது சிறிய வீடியோவை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவரை புகழ பாடணுன்னா நான் இன்னும் 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் சொல்கிறதுக்கு. அதனால் அவரை மட்டும் நான் காமிச்சிருக்கேன். அனைவரும் எல்லோருமே பதிவில் சேவ் பண்ணி வச்சிங்க. அவ்வளோ கடாட்சம் வாய்ந்தவர். மேற்கூரை இல்லாமல் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக இவர் மேற்கூரை இல்லாமலேயே இங்கேயே இதே இடத்துல இருந்திருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், நல்லா மேற்கூரை அமைத்து கேரள நம்பூதிரிகளினுடைய மந்திரெல்லாம் 3 மாதத்துக்கு மேலே இவருக்கு வந்து அவர் என்னென்ன கேட்குறாரோ அதெல்லாம் அவருக்கு செஞ்சு அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்தலத்தில் 100 அடி மேற்கால வச்சு இன்றைக்கி பிரம்மாண்ட முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று நல்ல அம்சமான ஒரு கடாட்சம் தரக்கூடிய ஸ்ரீ சுந்தர விநாயகர். மயிலம் திருக்கோயிலுக்கு, சுப்பிரமணியர் கோயிலுக்கு முன்பாக கொல்லியங்குணம் கிராமத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார். அனைவரும் கண்டிப்பாக ஒரு முறையேனும் இவரை வந்து கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அவ்வளவு சிறப்பு.
பாருங்கள் மகாலட்சுமி பாருங்கள், இந்த பதிவு போடும்போது அம்மா வந்து பாருங்கள் அங்கேருந்து அம்மா அம்மான்னு அவர் புகழ நானும் பாடுறேன், அந்த அம்மாவும் சேர்ந்து பாடுறாங்க. மிகவும் சிறப்பு, மிகவும் சிறப்பு. ஸ்ரீ சுந்தர விநாயக மூர்த்தி பெருமானே போற்றி. ஸ்ரீ சுந்தர விநாயக மூர்த்தி பெருமானே போற்றி. ஸ்ரீ சுந்தர மூர்த்தி, கொல்லியங்குணம் கிராமம், ஸ்ரீ சுந்தர விநாயக பெருமானே போற்றி போற்றி. ஸ்ரீ கொல்லியங்குணம் ஸ்ரீ சுந்தர விநாயக பெருமானே போற்றி 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 போற்றி. சர்வம் விநாயகம், சர்வம் விநாயகர்ப்பணம், சர்வம் விநாயகர் சமர்ப்பணம், சர்வம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் சமர்ப்பணம், சர்வம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் கொல்லியங்குணம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் சமர்ப்பணம் சமர்ப்பணம் சமர்ப்பணம்.